கண்ணியமானவர்களே, செலவினத்திற்கு பணம் இல்லாமல் மஸ்ஜிது நபவியில் அழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணம் கிடைப்பதற்கு ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஆதாரபூர்வமான நபி அவர்கள் கூறிய இன்னும் பலன் கொடுத்த ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளியை நீங்கள் இன்றுதான் பார்க்கிறீர்கள் என்றால் ரொம்பவும் ஸ்பெஷலானவர்கள். இந்த ஒரு காணொளி யாரை அல்லாஹ் செல்வந்தர்களாக இன்னும் 5000 பலன்களை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு காணொளியை பார்க்க முடியும், இந்த ஒரு அமலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ரொம்பவும் பெனிஃபிட்ஸு, ரொம்பவும் பிரயோஜனங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு அமல். இன்னும் இந்த ஒரு அமலானது உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த அளவிற்கு அப்படின்னா, இந்த ஒரு அமலை நம்ம செய்துட்டோம், அல்லாஹ் இதனின் காரணமாக நம்மினுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான அமல். இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்படியாக செய்ய தொடங்கினீர்கள் அப்படின்னா பிற மக்கள் எல்லாம் பேசுவாங்களாம், எப்படி இவருக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது, இத்தனை நாட்களாக ஏழையாக இன்னும் பணம் இல்லாமல் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரே, இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சிச்சு, இவருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் கிடைச்சிச்சு அப்படின்னு பிற மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்துருவான். இன்னும் எந்த அளவிற்குன்னா அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசுர வளர்ச்சின்னா ரொம்ப ஏழ்மையில் இருப்பார், திடீர்னு பார்த்தா மாடி இன்னும் வீடு இது போன்று பெரிதாக கட்டுவார், இன்னும் இடம் அதிகமாக வாங்குவார், நிறைய வாகனங்கள் வாங்குவார். இப்படி அசுர வளர்ச்சி. இப்படிப்பட்ட அசுர வளர்ச்சி உங்களினுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இந்த ஒரு அமல் எப்படி அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில் பணம் இல்லாமல் சாப்பிடுவதற்கு உணவில்லை, உணவு வாங்க வேண்டும் அப்படின்னா பணம் வேண்டும். அந்த பணம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல தான் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்கிட்ட செல்வம் இல்லை, யா அல்லாஹ் நான் இது போன்ற உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மஸ்ஜிது நபவியில் தொழுக முடிஞ்ச ரசூலுல்லாஹ் அழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹு தாலா அதை பார்த்து தாங்க முடியாமல் இறக்கப்பட்டு ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே உள்ள ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொண்டு கொடுக்குறான் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு. நபி அவர்கள் அந்த ஒரு அமலை செய்கிறாங்க. அல்லாஹு தாலா சில நேரங்கள்லேயே சில தினங்கள்லேயே அல்லாஹ் அவர்களுக்கு அவங்க எதை நாடுனாங்களோ அதை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்றான். இன்னும் இந்த ஒரு அமலை செய்வதனால எவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா 5000 பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை செய்கிறதுனால 5000 பலன் கிடைக்குதான். அதில் மிக முக்கியமான ஒரு 10 பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த 10 பலன்களுமே உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் நடக்கும். அதில் முதலாவதாக என்ன அப்படின்னா, இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத்தை தர்றானா, அவர்களினுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தர்றானா. எப்படின்னா, பிற மக்கள் யோசிப்பாங்களாம், பிற மக்கள் கேட்பாங்களாம், இவருடைய வியாபாரம் எப்படி இவ்வளவு செழிப்பாக போய்கிட்டு இருக்கு, என்ன ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க கடைக்கு, இவங்களுடைய தொழிலில் எந்த நட்டமும் இல்லாமல் மக்கள் மொய்ப்பதை போன்று மொச்சுக்கிட்டு இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்களே இவங்க கடைக்கு அப்படின்னு பிற மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த வியாபாரத்தில் அந்த தொழிலில் பரக்கத்தை தர்றானா. இன்னும் கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களினுடைய மனைவிமார்களோ அல்லது தங்கையோ அல்லது சகோதரர்களோ பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த ஒரு அமலை செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இரண்டாவதாக இந்த ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா ரிஸ்கில் பரக்கத்தை தரானா. நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இது போன்ற உணவுகளை சாப்பிடணுமே, அதற்கான பணம் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த உணவுகளை நமக்கு தாறுமாறாக சலிக்க போதும்பா இந்த உணவு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த ரிஸ்கில் பரக்கத்தை கொடுத்துருவான். 3 நேரம் அல்லது 4 நேரம் அளவு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை வழங்க ஆரம்பிச்சிருவான். நாலாபுரத்திலிருந்து உங்களுக்குன்னு எங்கே ரிஸ்க் எழுதப்பட்டிருக்கோ அந்த ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு இழுத்து கொண்டு வர செய்திருவான்.
இன்னும் மூன்றாவதாக இந்த ஒரு அமலை செய்கிறதுனால கடன்கள் நீக்கப்படும். கடன் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை எல்லாம் அடைச்சி விடுவான். இன்னும் அடுத்ததாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் நீக்கிறாங்க. இன்னும் அடுத்ததாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களினுடைய முகத்தில் நூறானியத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. பிற மக்கள் பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருக்காங்கங்க இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் முகத்தில் நூறானியத்தை கொடுக்குறானா. அடுத்ததாக இந்த ஒரு அமலை செய்கிறதுனால இந்த ஒரு அமலில் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அமலை செஞ்சு இந்த ஒரு திக்கரை ஊதி இந்த அமலை செய்து யார் தண்ணீரில் ஊதி குடிக்கிறாங்களோ அவர்கள் இருக்கக்கூடிய நோய்களை அல்லாஹ் நீக்கிறானா. இன்னும் அடுத்ததாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படுது. அவங்க என்ன துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து தந்துடுறான். இன்னும் அடுத்ததாக இந்த ஒரு அமலை செய்கிறதுனால நாட்டங்கள் நிறைவேற்றப்படுது, தேவைகள் நிறைவேற்றப்படுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தர்றான். இன்னும் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய சூழ்ச்சிகளில் விட்டும் அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கிறான். இப்போ எதிரிகள் இப்போ சொந்தமாக இடம் வச்சுருப்போம், அந்த இடத்த நமக்கு கொடுக்காம அவர்கள் அபகரிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அந்த இடத்த விடாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது போன்ற எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர்றான். இன்னும் அடுத்ததாக இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். இப்போ குழந்தை பாக்கியமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருமணமாகியும் நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்குறான். இப்படி எக்ஸட்ரா நிறைய பலன்கள் அல்லாஹ் தர்றான். எந்த அளவுக்குன்னா 5000 பலன்கள் ஒரே ஒரு தடவை ஓதுறதுனால. உங்களுடைய வாழ்க்கையில் மரணிப்பதற்குள்ள நீங்கள் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல். இன்னும் இந்த ஒரு திக்ரா அல்லாஹ் எங்கிருந்து எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா, அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அர்ஷம் இருக்குல்ல, அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்துக்கு கீழே உள்ள ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வந்து தான் ரசூல்லாட்ட கொடுத்தான். அந்த பொக்கிஷத்தை தான் நாம் இன்றைக்கு ஒரு அமலாக செய்ய போகிறோம். அதுதான் துஆவே கன்சுல் அரிஷ். இந்த கன்சுல் அரிஷ் எந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான, இன்னும் பயங்கரமான, இன்னும் நிறைய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை அதிகமாக ஓத சொல்லி எச்சரிக்கப்பட்ட ஒரு அமல். இன்னும் இதனுடைய அரபி தெரியல அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய அரபி, இன்னும் இதனுடைய தமிழ், இதனுடைய பொருள் மூன்றையுமே நீங்கள் இலகுவாக ஓதுவது போன்று நான் இன்ஷா அல்லாஹ் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. இன்னும் யாரெல்லாம் கடனால், பண நெருக்கடினால், இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டினால வாழ்க்கையே வாழ பிடிக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டீங்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. இன்னும் உங்களிடத்துல யார் கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு அமலை செய்ய சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா 5000 பலன்களையும், இன்னும் அவர்களினுடைய கடன்களையும், அவர்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தையும், இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.